ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 324 முதல் 327 வரை. சீதைக்கு அனுமன் தெரிவித்த அடையாளம். 324ஆம் பாசுரம். மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மானொன்று புகுந்தினிது விளையாட நின்னன்பின் வழிநின்று சிலை பிடித்தெம்பிரானேக பின்னே அங்கு லக்குமணன் பெருந்ததுமோர் அடையாளம். மின்னலைப் போன்ற நுண்ணிய இடையுடைய பிராட்டியே, உம்மை தொண்டனின் விண்ணப்பத்தை கேட்க வேண்டும். பொன்னிறமான மானொன்று வந்து அழகாக விளையாடி கொண்டிருக்க உன் மீது கொண்ட அளவற்ற ஆசைக்கு கட்டுப்பட்டு தேவரீர் அதனை அடைய ஆசைப்பட்ட அந்நிலையிலேயே வில்லை ஏந்திய ராமபிரான் அம்மானின் பின்னே செல்ல பிற்பாடு அவ்விடத்தில் லக்குவணனும் தேவரீரை பிரிந்ததும் ஓர் அடையாளமாகும். 325ஆம் பாசுரம். மைத்தகுமா மலர்க்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்தபுகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை மொழிந்தான். இத்தகையான் அடையாளம் ஈதவன் கை மோதிரமே. பூக்கள் நிறைந்த கருத்த கூந்தலையுடைய வைதேகித்தாயே, அடியேன் ஒரு விண்ணப்பம். ராமபிரானின் இன்பத் துன்பங்கள் யாவற்றிலும் பங்கு கொள்ளும் வானவர்களுக்கு தலைவனான சுக்ரீவ மகாராஜா உம்மை தேடும் பணியில் அடியேனை அனுப்ப சிறப்புமிக்க அயோத்தி மாநகரின் மன்னவனான ஸ்ரீ ராமபிரான் என்னிடம் இவை போன்ற கூறி அனுப்பிய அடையாளங்களை சொல்லி அறிவினான். அவை இத்தகுதியால் கிடைத்தனவாகும். அஃதில்லாமல் அப்பெருமானின் மோதிரமும் ஓர் அடையாளமாகும். 326ஆம் பாசுரம். திக்கு நிறை புகழாளன் தீவேள்விச் சென்றண்ணால் மிக்க பெருஞ்சபை நடுவே வில்லறுத்தான் மோதிரங்கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனால் மலர்குழலால் சீதையுமே. அனைத்து திசைகளிலும் புகழ்பெற்ற ஜனக மன்னனின் வேள்விச் சாலையில் வில்லை முறித்த ராமபிரான் கைமோதிரத்தை சீதை கண்டு அகமகிழ்ந்து, அனுமானே, நீ கூறிய அடையாளங்களும் இந்த மோதிர அடையாளமும் அனைத்து வகைகளிலும் ஒத்துள்ளன என்று கூறி அப்பெருமானின் மோதிரத்தை தன் தலைமையில் வைத்துக்கொண்டு சீதா பிராட்டியார் மிகவும் ஆவலுடன் பார்த்து பார்த்து உள்ளத்தை மகிழ்ந்தாள். 327ஆம் பாசுரம். வாராரும் முலைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் ஏராரும் வைகுந்த திமையவரோடிருப்பாரே. கச்சணிந்த முளையும் மடப்ப குணமும் உடைய வைதேகி பிராட்டியைக் கண்டு மகிழ்ந்த அனுமன் தெளிவாக சொன்ன அடையாளங்களை உலக புகழ் பெரியாழ்வார் அருளிய பாசுரங்களை ஓதுபவர்கள் எல்லா நன்மைகளும் பெற்று வைகுந்தத்தில் நித்திய சூரிகளோடு இருப்பார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.